ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சச்சரித்திலே நாம் இதுவரையிலும் ராகவேந்திரனுடைய மூல ரூபமான சங்கர்னர் பற்றியும், அவருடைய முதல் பூலோக அவதாரமான பிரகலாத ராஜா பற்றியும், அவருடைய பக்தியை பற்றியும், அவருடைய குருவான நாரதருடைய பக்திக்கும் பிரகலாத ராஜருடைய பக்திக்கும் நான் வேறுபாடு பற்றியெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த அவதாரமான பாகலிக ராஜா, அவர் எப்படி அவர் பீமனுடைய கையாலே இறக்க வேண்டும் என்று சொல்லி அவரோட சண்டை போட்டு யுத்த காலத்திலே அவரோட போரிட்டு மாண்டு போனார் என்பதையும், அவர் கிருஷ்ணர் கொடுத்த வரம், ஒரு பிறவிலே கலியுகத்திலே ஒரு பிறவிலே உங்களுக்கு நித்தியம் தங்க ரதோத்சவம் நடக்கும் என்ற ஆசீர்வாதம் வரம் பெற்றவர் பாகலிக ராஜா. அதனால்தான் இன்னைக்கும் மந்திராலயத்தில் 300 வருடங்களுக்கு அப்புறம், பிருந்தாவன் 300 வருடங்களுக்கு அப்புறம் நித்தியம் தங்க தேர்ல ரதோத்சவம் நடக்கிறது. எந்த யதீஸ்வரும் கிடைக்காத ஒரு வரம் அது, கிருஷ்ணனுடைய அவர் பெற்ற வரம் அது. அதுக்கப்புறம் அடுத்த அவதாரம் கலியுகத்திலே வியாசராஜர். வியாசராஜருடைய மகிமைகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அகம்ய மகிமாலோக்கேர் ராகவேந்திரோ மகாயச்சாக ஸ்ரீமத்மது துக்தாப்தி சந்திரோ சதானக்கன்னு சொல்லி ராகவேந்திரனுடைய பெரியவங்க பற்றி சொல்றது மாதிரி அகம்ய மகாலோக்கு வியாசராஜோ மகாயச்சாகன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு எவ்வளவு புகழ், எவ்வளவு பத்வத் எப்படி இருந்ததோ, அதே வித்வத், அதே சேவை, இறை சேவை, துவைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்துதல், யாத்திரை போய் எல்லாம் இந்தியா பூரா யாத்திரை போய் அங்கெங்கே இல்லை துவைத மதத்தினுடைய ஸ்தாபித்து பண்ண அவனுடைய பெருமைகளை சொல்லி எதிர்வாதங்களை எல்லாம் வென்று ஜெயபத்திரிகை வாங்கி நிவனம் பரவ செய்து, அதுக்கப்புறம் திருப்பதியில 12 வருஷங்கள் சுவாமிக்கு பூஜை செய்து, அப்புறம் விஜயநகரம் விஜயநகரத்திலே கிருஷ்ணதேவராயருக்கு உறுதுணையாக இருந்து அந்த ராஜாங்காரியங்களை அவருக்கு ஆலோசனைகள் தந்து ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்ய நிலையத்துக்கு ரொம்ப பாடுபட்டவர் வியாசராஜர். அவர் 1539 வருஷம் பிருந்தாவஸ்தராகிறார். அதுக்கப்புறம் 1595 ராகவேந்திரா அவதாரம் பண்றார். ராகவேந்திர அவதாரம் பண்ண அந்த குலம் சாஷ்டி வம்சம். நான் முதலே சொன்ன மாதிரி சாஷ்டி வம்சம் அந்த சாஷ்டி வம்சத்தில் அத்தனை பேர் 60 குலம் சொல்லுவாங்க. 60 குடும்பங்கள் அந்த சாஷ்டி வம்சத்தில் இருக்கின்றன. இந்த 60 இருக்கிற 60 குடும்பங்களும் சனாதன தர்மத்தை உயிர் போல் காப்பாற்றி வந்தவர்கள். நம்ம நாட்டில் இன்னைக்கு சனாதன தர்மம் இருக்குன்னா இந்த சாஷ்டி வம்சம் 60 குடும்பத்தில் வந்தவர்களுடைய முயற்சி தான், அவர்களுடைய சேவை தான் இன்னைக்கு சனாதனம் கொஞ்சளமான நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம நாடுகளில் இருக்கிறது. அவர்கள் சனாதனத்தை உயிராக காப்பாற்றி வந்தார்கள். அதுக்கு ஏதான தீங்கு ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் முக்கியம், சனாதன தர்மத்தை காப்பாற்றுவது முக்கியம். அதுக்கு அரசியல் சைடிலிருந்து ஏதானும் கேடு ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி பல்வேறு ஊர்களை சிதறி போயினார்கள் அவர்களெல்லாம். இருந்தாலும் அவர்களுடைய எங்கே போனாலும் அந்த சனாதன தர்மத்தை அவர்கள் விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லை. அப்படி அவர்கள் தமிழ்நாட்டில் கூட ஸ்ரீரங்கம், கும்பகோணம், காஞ்சிபுரம் இடங்களிலே அவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த சாஷ்டி வம்சம் 60 குழு. இந்த 60 குழுல 60 குடும்பங்கள்ல 14 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுல அந்த 14 கோத்திரம் கௌதம கோத்திரம் ஒண்ணும். கௌதம கோத்திரம் அதுல வந்தவங்க எல்லாருமே பெரிய ஞானவான்கள், நிறைய இறை சேவை செய்தவர்கள், சரஸ்வதிக்கு தேவையான அத்தனை சேவையும் செய்தவர்கள். அதாவது கலை சேவை, இறை சேவை மாத்திரம் கலை சேவை, அதாவது இலக்கிய சேவை நிறைய செய்திருக்காங்க அவங்களாம். அப்பேற்பட்ட அந்த வம்சத்தில் வந்த ராகவேந்திர சுவாமி வந்ததுல அவரை பற்றி தெரியும்னா அவருடைய மூதாதையர்கள் யாருன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச முதல்ல இதுவரை கிருஷ்ண பட்டரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தோம். அவருடைய தகப்பனார் வெங்கட்ரமணாச்சாரியை பற்றி ரீசெண்டா கலியுக கல்பத்துறை என்ற புத்தகத்திலே ஆங்கில பதிப்பிலே அவரை பற்றி விவரங்கள் வந்திருக்கின்றன. இன்னும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தாவில் கிருஷ்ண பட்டரை பற்றி பார்க்க போலாம். வெங்கட்ரமணாச்சாரியா சுதா பண்டிதர், நியாய சுதா ஐயன் திருவர கற்றறிந்தவர், நல்ல ஞாபகம், சாஸ்திரங்களே வல்லவர், அந்த தர்மசீலர், அந்த சாஸ்திர விதிப்படி வாழ்க்கை நடத்தி வந்தவர். அவர் உதயந்திரிடம் பாடம் கற்றவர். உதயந்திரட்ட பாடம் படிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஞானம் இருந்தால் தான் அவர் அந்த டீச்சிங்ஸ் நமக்கு புரியும். அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவர் உதயந்திர
அவர்தான் நம்ம ஸ்ரீபாதராஜருக்கு வித்யா குருவாக இருந்து துவைத சித்தாந்தங்கள் சண்மதங்களை பற்றியெல்லாம் நிறைய அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, டீச்சிங் கிளாஸஸ் எடுத்திருக்காரு. அப்பேருடைய உதயேந்திர தீர்த்திடம் பாடம் கற்றவர் வெங்கட்ரமணாச்சாரியா. அவருடைய யுத்தத்தை பார்த்து ஸ்ரீபாதராஜர் அவருடைய தன்னுடைய முழுபாலிலே மடத்திலே அவரை ஆஸ்தான வித்வானமாகவும் அவர் சர்வகலாசாலை ஆசிரியராக நியமித்து அவரை பாதுகாத்து வந்தார். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலை, எல்லாராலும் பாராட்டு பெற்றவர், எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானதாக வெங்கட்ரமணாச்சாரியர் விளங்கினார். அவருடைய மகன்தான் கிருஷ்ணாச்சாரியா அல்லது கிருஷ்ணபட்டர் என்பவர். அவரும் சிறந்த கல்விமான், சுதா பண்டிதர், நியாய சுதானன் ஐயன் திருவர் கற்றறிந்தவர், சாஸ்திரங்களிலே தன் தந்தை போன்றவே வல்லவராக விளங்கினார். அந்த ஒழுக்க நெறிகளை வாழ்க்கை பூரா கடைபிடித்தவர். அவருக்கு திருமணம் நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது ஸ்ரீபாதராஜர் தனக்கு பூர்வாசிரம உறவினராக இருந்த ருக்மணி என்ற பெண்ணை அவருடைய முயற்சியிலே திருமணம் செய்து வைத்தார் ஸ்ரீபாதராஜர். இதுல பாத்தீங்கன்னா இந்த வம்சத்தில் வரவங்க எல்லாத்துக்குமே மகான்கள், இந்த பீட்டத்தில் யதீஸ்வரருடைய பூர்வாச உறவினர்கள் தான் இவங்க எல்லாம் அந்த ஃபேமிலியில திருமணம் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த வம்சம், சாஷ்டி வம்சம் ஸ்பிளிட் ஆகவே இல்லை, ஒண்ணுக்கொன்னு அவங்களுக்குள்ளேயே எல்லாமே இது நடந்திருக்கு. அவங்க எல்லாம் தான் இந்த யதீஸ்வரர்களாக சன்னியாசிகளாக இந்த தர்மத்தை காப்பாற்றி வந்திருக்கிறார். அந்த குலம் அப்பேற்பட்ட குலம் அது. ஸ்ரீபாதராஜருடைய பூர்வாசிரம உறவினர் ருக்மணி அவர் திருமணம் செய்து வைத்தார். அவர் கொஞ்ச காலம் அங்கிருந்த உடனே அவர் இந்த கிருஷ்ணபட்டர் கிருஷ்ணாச்சாரியா அல்லது கிருஷ்ணபட்டர்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள் மாத்திரம் வல்லவரா இல்லாமல் வீணை வாசிப்பிலும் சிறந்த வித்வானாக விளங்கினார். இயற்கையாக அவருக்கு அந்த சரஸ்வதி கடாட்சம், வீணை வாசிக்கும் பெரும் திறமை அவருக்கு நிறைய இருந்தது. அதை நன்றாக மெருகேற்றி வைத்தவர் ஸ்ரீபாதராஜர். அவருக்கெல்லாம் வழி செய்து கொடுத்து அவருக்கு உண்டான கற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்து அந்த வீணை வாசிக்கும் திறமையை மெருகிட்டவர் ஸ்ரீபாதராஜ சுவாமிகள். கொஞ்ச நாள் கழிச்சு வியாசராஜருக்கு இவருக்கு அழைப்பு வருது, கிருஷ்ணாச்சாரியாக்கு, கிருஷ்ணபட்டருக்கு, நீங்க விஜயநகர சாம்ராஜ்யம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்ரீபாதராஜர் அவரை போக அனுமதி மறுக்கிறார். நீங்க விஜயநகரம் போக வேண்டாம், முழுபாலே இருங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே இருக்கும்போது வற்புறுத்தினாலே குருவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் அங்கேயே தங்கியிருக்க, முழுபாலே தங்கியிருக்கிறார். ஸ்ரீபாதராஜர் பிருந்தாவஸ்தர் ஆன பிறகு கிருஷ்ணாச்சாரியா அதாவது கிருஷ்ணபட்டர் விஜயநகரத்துக்கு போய் வியாசராஜை சந்திக்கிறார். கிருஷ்ணாச்சாரியரை பார்த்த உடனே வியாசராஜுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவருக்கு தங்குவதற்கெல்லாம் வசதிகள் செய்து, ஸ்ரீமடத்தின் மூலமாக தங்குவதற்கு வசதிகள்லாம் செய்து கொடுத்து அங்கேயே அவருடைய சர்வகலாசாலையிலே ஆசிரியர் நியமனம் பண்ணி அவரை அங்கேயே தங்க செய்கிறார். இவருடைய வீணை இவருடைய வித்வத்தை பற்றியெல்லாம் வியாசருக்கு நன்றாக தெரியும். இவர் வீணை வாசிக்கும் திறமை பற்றி நன்றாக தெரியும். ஒரு தடவை இவர் வியாசராஜரோட இருக்கும்போது, கிருஷ்ணாச்சாரியா வியாசரோட இருக்கும்போது கிருஷ்ணதேவராயர் அங்கே மடத்துக்கு வருகிறார். சுவாமிகளோட இருக்கக்கூடிய இந்த இளையவரை பார்த்து, யார் புதுசா இருக்கே உங்க மடத்தை சேர்ந்த மாதிரி தெரியலையான்னு கேட்கிறார் சுவாமிகள்கிட்ட. சொல்லார், இது எனக்கு பூர்வாசிரம தூரத்து பந்தும் கூட, எங்களுக்கு உறவினரும் கூட. இவர் சிறந்த பண்டிதர், வெங்கட்ரமணாச்சாரியுடைய மகன், இவர் வீணை வித்வான், வீணை வாசிக்கிறது அவ்வளவு கேட்கறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் என்று சொல்லி, அடுத்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜை டைம்ல, நவராத்திரி டைம்ல, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இவர் அரண்மனையிலே வீணை வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி ஒரு ஏற்பாடு பண்ணும்படி வியாசராஜர் சொல்கிறார். வியாசராஜர் சொன்னா கிருஷ்ணதேவராயர் எதுவும் மறுக்கவே மாட்டார். கண்டிப்பாக ஏற்பாடு சென்று சொல்லி இவருக்கும் வணக்கம் சொல்லி அவர் போய் சரஸ்வதி பண்டிகை அன்னைக்கு அரண்மனையில இவருடைய வீணை கச்சேரிக்கு ஏற்பாடு பண்றார். அந்த வீணை கச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ராஜபிரதானிகள், மந்திரிகள், வெளியூர் வந்தவங்க, உள்ளூர் ஜனங்கள், இந்த மாதிரி நிறைய குழுமி இருக்காங்க. 1000-2000 பேர் அங்கே இருக்காங்க. இவருடைய வீணை கச்சேரி அப்படின்னா 3 மணி நேரம் இந்த வீணை கச்சேரி நடக்குது. பின் டிராப் சைலன்ஸ், யாரும் வாயை திறக்கல, அப்படியே மயங்கி போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த வீணை வாசி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. முடிந்த உடனே கரகோஷம்
விண்ணை பிளந்தது. அந்த அளவுக்கு இவருடைய வீணை கச்சேரி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. யாருனாலும் பேச முடியல, வாய் திறந்து பேசல. அந்த அளவுக்கு அப்படியே அதுல மகிழ்ச்சி கட்டுப்பட்ட பாம்புகள் அப்படியே அவங்க எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. கிருஷ்ணராயர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு தக்க சன்மானங்கள்லாம் அளித்து கிராமங்கள்லாம் தானங்கள் அக்ரஹாரம்லாம் தானமாக கொடுத்து அவர் கௌரவப்படுத்தினார். அப்ப கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஆசை, இவர்கிட்ட நான் ஏன் வீணை கற்றுக்கொள்ள முடியுமா என்பதை அவர்கிட்ட கேட்கிறார். கிருஷ்ண பட்டர் சொல்றாரு, தாராளமா நான் கற்றுத்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு சுமார் 5-6 வருடங்கள் அவருக்கு வீணை கற்றுத்தருகிறார். கிருஷ்ணதேவருடைய ஆர்வம், அவருடைய திறமை, இரண்டுனால ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள கிருஷ்ணதேவராயரும் சிறந்த வீணை வாசலில் சிறந்த புலமை பெறுகிறார். ரொம்ப கிருஷ்ணதேவருக்கும் சந்தோஷம், கிருஷ்ண பட்டருக்கும் சந்தோஷம். இப்படி இருக்கும்போது கலிங்க தேசத்துலேருந்து இந்த வியாசர விஜயநகரத்துக்கு நிறைய ஆபத்துகள், அவங்க நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினோட எல்லை பகுதியில் இருக்கிற இடத்துல அந்த கலிங்க தேச ராஜாக்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஜனங்களை லூட் பண்றது, அவங்களை கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணோன்னே வியாசராஜோட அனுமதியோட கிருஷ்ணதேவராயர் அவர்கள் படையெடுத்து போறார். பெரிய ஆர்மி அழைச்சிட்டு போறார். அது எப்படியும் போனா ஒரு 6 மாசம் ஆகும் அது சண்டையெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு. அப்போ வியாசராஜர் என்ன சொல்றாரு, உனக்கு சேலஞ்சிங்கான டைம் இப்ப கிருஷ்ணதேவராயர் இருக்குது, ஜெயிச்சு வரணும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, வியாசராஜர் கிருஷ்ணதேவராயர் ஜெயம் வேண்டி திருப்பதியில தபஸ் பண்றார். அந்த 6 மாசம் திருப்பதியில தங்கியிருந்து வெங்கட்ரமண சுவாமியிடம் அவர் தியானம் தபஸ் எல்லாம் பண்ணி அவரோட வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து இருக்கிறார். இந்த டைம்ல கிருஷ்ணாச்சார், அதாவது கிருஷ்ணா பட்டர் விஜயநகர சாம்ராஜ்யம் தங்கியிருந்து பாடகங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல சுரேந்திர தீர்த்தர்ங்கிற மகான், சுரேந்திர தீர்த்தர் யாருன்னா வியாசராஜரிடம் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி விஷ்ணு தீர்த்தரை தானமாக பெற்று விஜயன் தீர்த்தராக நாமகரணம் செய்து கும்பகோணத்தில் அவரை தங்க செய்தவர் சுரேந்திர தீர்த்தர். அவரை பற்றி நாம் வியாசராஜோட சரித்திரம் பார்த்திருக்கோம். அவர் விஜயநகரத்துக்கு ரகுநந்தன் தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது. அப்புறம் ராமநவமி வருகிறது. அதை சிறப்பாக இங்க விஜயநகரத்தை கொண்டாடணும் செய்யணும்னு சொல்லி யோஜனை பண்ணிட்டு அவர் வர்றாரு. பார்க்கும்போது ராஜாவும் இல்லை வியாசராஜம் இல்லைன்னா அவர் சற்று ஏமாற்றம் அடைகிறது. அப்போ உடனே கிருஷ்ணாச்சாரியா ரகுநந்தன் தீர்த்தருடைய பிருந்தாவன சன்னானத்தில் அவர் சுரேந்திர தீர்த்தர் தங்கியிருக்கிறார். அவருடைய ஐடியா என்ன, அந்த ரகுநந்தன் தீர்த்தருடைய பிருந்தாவனத்தை கொஞ்சம் இது பண்ணி பக்கத்தில் அந்த கட்டடங்கள்லாம் பழுது பார்த்து ஒரு நல்ல பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது ராஜா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கிற அவருடைய ஐடியா. அதோட ராமநவமி உற்சவத்துக்கு மூலராமருக்கு அபிஷேகம் எல்லாம் நல்லா கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணாச்சாரியா கிருஷ்ண பட்டர் அவரை சந்திச்சு சொன்னோன்னா அவர் சொல்றாரு, கிருஷ்ணாச்சாரியா அவர் முன்னாலே தெரியும் அவர், அதனால அவரை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், உங்களை இங்க சந்தித்தில் ரொம்ப சந்தோஷம் சொல்லி சுரேந்திர தீர்த்தர் ஆசீர்வாதம் பண்றாரு. அப்புறம் தான் வரைக்கும் சொன்ன உடனே கிருஷ்ணாச்சாரியா சொல்றாரு, நான் இங்க அரசர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவருடைய மந்திரி பிரதானிகள்லாம் இருக்காங்க, அவங்க மூலமாக நான் சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அவர் உடனே அங்கிருந்த மந்திரி பிரதானியிடம் சொல்லி அவருக்கு தக்க மரியாதை செய்து நாட்டுக்கு அழைத்து அவர் செய்ய வேண்டிய ராமருடைய அபிஷேகத்துக்கு, மகா அபிஷேகத்துக்கு ஏற்பாடுகள் செய்யும்படி அவர் சொல்றார். இப்படி இவர் சுரேந்திர தீர்த்தர் இங்க மடத்துக்கு இந்த மூலராமருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணும் சொல்லி தீர்மானம் பண்ணி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது விஜயநகர சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஓலை வருகிறது மந்திரி பிரதானிகளுக்கு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவர் பல காலமாக சண்டையிட்டு வெற்றி பெற்ற செய்தி வருகிறது. அது கேட்டோன்னா எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சுரேந்திர தீர்த்தரும் மூலராமரும் வந்த நேரம் எங்களுக்கு வெற்றிக்கனி கிடைத்திருக்கு என்று சொல்லி இன்னும் அதிக சந்தோஷத்தோட அந்த ஸ்ரீராமநாம உற்சவத்துக்கு அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சிறப்பான எல்லா விஷயங்களாம் ஏற்பாடு பண்ணி சுரேந்திர தீர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு சுரேந்திர தீர்த்தருக்கு மடத்துக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுத்து அவர்கள் என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு கிருஷ்ணா பட்டருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படல. திருமணமாகி பல வருஷங்கள் ஆகியும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ வியாசராஜருடைய அனுமதி பெற்று திருப்பதியை போய் அங்கே சேவை பண்ணிட்டு வர்றாரு. சேவை பண்ணோன்னா அங்கே அவருக்கு ஆசீர்வாதம், வெங்கட்ரமண சாமி கனவுல ஆசீர்வாதம் பண்றாங்க.
உடனே சந்தோஷமா அவங்க திரும்பி வந்த பிறகும் விஜயநகர சாமத்தில் இருக்கும்போது அவர் மனைவி ருக்மணி தேவி கருவுற்று அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு அந்த புண்ணியாவதனம் செய்த பிறகும் நாமகரணம் செய்யணும். அதுக்கு கிருஷ்ணா பட்டர் வியாசராஜன் கேட்கிறாரு, நீங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணும், குழந்தைக்கு ஒரு நாமகரணம் சொல்லணும்னு சொல்றாரு. வியாசராஜர் குழந்தையை பார்த்த உடனே அவருடைய தங்க நிற மேனி நல்லா புஷ்டியா அந்த குழந்தை இருக்க பார்த்த உடனே அவர் கனகாச்சலா அப்படின்னு சொல்லி சொல்றார். கனவுனா தங்கம், அச்சலனா மலை, தங்க மலை போல. அப்படி அந்த குழந்தை நல்லா ரோபஸ்ட், நல்லா குழந்தை ஆரோக்கியமா ஜடகாத்திரமா இருக்கு, நல்ல கலர், தங்க கலர்ல இருக்கிறதுனால கனகாச்சலான்னு பேர் வைக்கணும்னு சொன்ன உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தை கனகாச்சலப்பட்டர் என்ற பெயர் வைக்கிறார்கள். அந்த குழந்தையை வளர்ந்து எப்படி வருதுங்கிறத பத்தி அடுத்த எபிசோட நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கனகாச்சலப்பட்டருக்கு அப்புறம் திம்மண்ணப்பட்டர், திம்மண்ணப்பட்டருக்கும் வேங்கடநாதர் அல்லது ராகவேந்தர் அவரோட சின்னத்தை பின்னால் பார்க்கலாம். குருராஜா.